நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாடக நடிப்புக்கு பயிற்சிகள் என்பது அவசியமானதா என்பது அடிப்படையில ஒரு கேள்வியாக இருக்கு. நாடகத்திற்கு, அதனுடைய நடிப்பிற்கு பயிற்சி என்பது அவசியமில்லை என்பது எந்த அடிப்படையில இருந்து அந்த கருத்து வருது அப்படின்னு சொன்னா, ஒரு கலைஞன், அவன் நடிகனாக இருக்கலாம், அல்லது ஓவியனாக இருக்கலாம், சிற்பியாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த கலைத்துறையை சேர்ந்தவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு கலைஞன் உருவாக்கப்படுவதில்லை, கலைஞன் என்பவன் பிறக்கிறான் என்கிற ஒரு புரிதலின் அடிப்படையில், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கருத்து வருது. ஒரு பெரிய கலைஞர்களை பற்றி பேசும்போது, அவர் கருவிலே திருவுடையவராக இருந்தார் அப்படின்னு சொல்றது ஒரு மரபாகவே இருக்கு. அவர் இள வயதிலேயே, நம்முடைய தமிழ் மரபுல விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அதனால இப்போ ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு சொன்னா அவர் சிறு வயதிலேயே இந்த திறன் மிக்கவராக இருந்தார். ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளராக இருந்தா அவர் சிறு வயதிலேயே இந்த சிந்தனை மிக்கவராக இருந்தார். ஒரு போராட்டக்காரர் அப்படின்னு சொன்னா அவர் சிறு வயதிலேயே இந்த போராட்ட குணம் மிக்கவராக இருந்தார் அப்படின்னு சொல்றது ஒரு மரபாக இருக்கு. அந்த அடிப்படையில தான் நடிப்புக்கு பயிற்சி என்பது தேவையில்லை. ஏனென்றால் நடிகர்கள் பிறக்கிறார்கள். நடிப்பு என்பது அவருடைய பிறப்போடு ஒட்டிய ஒரு விஷயம் என்பதாக அது சொல்லப்படுது. ஆனா இப்படி சொல்லப்படுவது தமிழ் மரபுல ஒரு அம்சம் என்றாலும் கூட இது உண்மை அல்ல. இன்னொரு பக்கம் தமிழ்ல இன்னொரு மரபு சொல்லுது, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுது. அப்போ பயிற்சியின் வழியாகத்தான் ஒன்றை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும், ஒன்றை கூர்மைப்படுத்திக் கொள்ள முடியும், ஒன்றை விஸ்தீரணப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படின்னா பயிற்சி என்பது எல்லா துறைகளுக்கும் அவசியமானது. அது நடிப்பு துறைக்கும் அப்படிதான், நாடகத்துறைக்கும் அப்படிதான். எனவே பயிற்சியின் ஊடாகத்தான் அடிப்படையில் என்னிடம் இருக்கக்கூடிய திறன்களை நான் மெருகுபடுத்திக் கொள்ள முடியும். இது ரொம்ப அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பல கலைஞர்களை பார்க்கிறோம். ஒரு பரதநாட்டிய கலைஞரை சந்திக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள்? பரதநாட்டிய கலைஞர் சொல்றார், நான் இன்னாரை குருவாக வைத்து கற்றுக்கொண்டேன். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? நான் 12 ஆண்டுகள் இன்னாரை குருவாக கொண்டு கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு வாய்ப்பாட்டு கலைஞன், வோக்கலிஸ்ட், அவரை பார்த்து கேட்கிறோம், நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நான் இவர்கிட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னு குருவோட பேரை சொல்றாங்க. எத்தனை வருஷம் கத்துக்கிட்டீங்க? நான் ஒரு 6 வயதுல இருந்து 22 வயது வரைக்கும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு வருடத்தை சொல்றாங்க, ஒருவரிடம் கற்றுக்கொண்டதை சொல்றாங்க, ஒரு முறையை சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பரதநாட்டியத்தில் இருக்கு, கர்நாடக சங்கீதம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய சாஸ்திரிய சங்கீதத்தில் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனால் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது ஏதோ பிறவியிலே இருந்து வந்து விடுகிறது என்பது மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு இருந்துட்டே இருக்கு. நம்ம நிறைய இடங்கள்ல இப்ப நாங்கள் எல்லாம் சில தொலைக்காட்சி தொடர்களுக்கு, இது மாதிரி ஆடிஷனுக்கு தேர்வாளராக போகிற போது நான் இந்த கேள்வியை முன் வச்சிருக்கிறேன். நடிப்பை நீங்கள் எப்படி கற்றுக்கொண்டீர்கள்? யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள்? எப்படி கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு கூட அவர்கள், நான் நிறைய சினிமா படம் பார்ப்பேன் சார், சிவாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரஜினி எனக்கு பிடிக்கும், அவர் மாதிரியே நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. காமெடி அப்படின்னு சொன்னா வடிவேலு மாதிரி செஞ்சு காட்டுறவங்க கூட இருக்காங்க. இமிட்டேட் பண்றவங்க இருக்காங்க. அவர்களிடம் இருந்து நான் அதை பார்த்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நான் நிறைய நாடகங்கள்லாம் பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. ஆனா யாரிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு விடை இருக்காது. யாரிடம் அப்படின்னா
நீங்க எந்த ஒரு முறை இயலின் வழியாக இதை கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா அவங்களுக்கு பதில் சொல்லுவதற்கு எதுவும் இருக்காது. அந்த கேள்வியை அவர்கள் எதிர்கொள்ளும் போது ஒண்ணு தெரியும், அவங்கள்ட்ட ஒரு குழப்பம் வந்து அவங்களுடைய கண்கள்ல வந்து வெளிப்படும். ஏன்னா இதை யார்கிட்ட போய் கத்துக்க வேண்டியிருக்கு? நடிப்பை போய் எங்க கத்துக்கணும்? ஏன் கத்துக்கணும்? அப்படி கத்துக்கிறத பத்திலாம் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் நடிப்பு என்பதற்கு ஒரு பயிற்சி முறைமை அப்படிங்கிறது நம்முடைய பண்டைய காலத்துல இருந்தே வந்து இருக்கு. அதை பற்றி எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கல. நிறைய நாடக நூல்கள், நாடகத்தை பற்றிய இலக்கண நூல்கள் இவையெல்லாம் மறைந்து போய்விட்டன அப்படின்னு சொல்றாங்க. மயிலை சீனி வேங்கடசாமி என்ற ஒரு அறிஞர், அவர் மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல தமிழ் மரபுல இருந்து காணாமல் போய்விட்ட பல நூல்களை பட்டியலிட்டு காட்டும்போது ஒரு ஆச்சரியமான செய்தி, காணாமல் போன தமிழ் நூல்கள்ல மிகுதியானவை நுண்கலை தொடர்பான நூல்கள் தான். அதுலயும் நாடகம் தொடர்பான நூல்கள் தான் நிறைய கிடைக்காமல் போனவை, காணாமல் போனவை. பெயர் மட்டும் இருக்கும், அந்த நூல் காணாமல் போயிருக்கும். அப்போ ஒரு நமக்கு என்ன தெரிகிறது, இப்படியான ஒரு பயிற்சி முறை என்பது இருந்திருக்கிறது. நமக்கு எழுதப்பட்ட பயிற்சி முறைமை குறித்த செய்திகள் அப்படிங்கிறதே தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகளினுடைய இசை நாடக பயிற்சிகள், அந்த கம்பெனி நாடகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சபா நாடகங்கள், பாய்ஸ் கம்பெனிகள், இவற்றில் தரப்படக்கூடிய பயிற்சிகளை குறித்து தான் பதிவுகளும் இருக்கு. அதே போல பம்மல் சம்பந்த முதலியாரும் எனது நாடக வாழ்க்கை, நாடக மேடை நினைவுகள் என்கிற அவருடைய புத்தகத்துல பேசுறாரு. டி கே சண்முகம் எனது நாடக வாழ்க்கை என்கிற அவருடைய புத்தகத்துல பேசுறாரு. இதெல்லாம் வந்து பதிவுகள். இப்ப நாம பேச போறது வந்து இப்படி நாடகத்திற்கான பயிற்சிகள்ங்கிறது ஒரு அடிப்படையில் தேவையாக இருக்கிறது. நடிப்பு என்பது எல்லோரிடமும் இருக்கிறது. மனிதன் மூச்சு விடுவதை போல நடிப்புங்கிறது இயல்பான ஒன்றாகவே இருக்கு. போலச் செய்வது என்பது அது மனித உயிர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக உயிர்களிடம், பல்வேறு உயிர்களிடம் இருக்கு. போலச் செய்யுது. அதுலயும் குறிப்பாக குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொல்றோம். குரங்கு போலச் செய்கிறது, மனிதனை போலவே செய்கிறது. ஒரு கதை இருக்குல்ல, ஒரு தொப்பி வியாபாரி ஒரு மூட்டை நிறைய தொப்பிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்திற்கு விற்க போனான். உச்சி வெயில் நேரம், அவனுக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. ஒரு பெரிய மரத்தின் அடியிலே அந்த நிழல்ல அந்த தொப்பி மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு கைய தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டான். அந்த மரத்துல உச்சியில இருந்த குரங்குகள் எல்லாம் இறங்கி வந்து அந்த மூட்டையில இருந்த தொப்பிகள் எல்லாம் எடுத்துட்டு மேல போயிடுச்சு. ஆளுக்கு ஒண்ணு கையில வச்சிருக்கு. இப்ப விழிச்சு பாக்குறான் இந்த வியாபாரி, மூட்டை காலியா இருக்கு. அவன் கக்கத்துல வச்சுட்டு படுத்திருந்த ஒரே ஒரு தொப்பி மட்டும்தான் இருக்கு. இப்போ எப்படி அதை வந்து குரங்குகள்ட்ட இருந்து வாங்குறது? இப்ப அந்த தொப்பியை எடுத்து கொடு கொடு கொடுன்னு கெஞ்சுறான். அந்த மரத்துல இருக்கக்கூடிய குரங்குகளும் அதுவும் அவனை மாதிரியே பண்ணுது. இவன் அழுகிற மாதிரி பண்ணுது. இவன் கையை நீட்டி நீட்டி கேட்கிறான், அதுவும் கையை நீட்டி நீட்டி கேட்கிற மாதிரி அவனை கிண்டல் பண்ணுது. உடனே அவன் என்ன செய்யறான், தொப்பி எடுத்து தலையில வைக்கிறான். அந்த குரங்குகள் எல்லாம் தலையில வைக்குது. அந்த தொப்பி எடுத்து வேணாங்கிற மாதிரி வீசி எறிகிறான். அந்த குரங்குகள் எல்லாம் தலையில வச்சிருந்த தொப்பி எடுத்து வீசி எறியுது. உடனே அவற்றை எல்லாம் பொறுக்கி கட்டி கொண்டு அந்த இடத்தை விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம்னு போனான் அப்படிங்கிறது ஒரு கதை இல்லையா? இந்த கதையினுடைய அடிப்படை அம்சம் வந்து குரங்குகள் போலச் செய்வன. அதே போல குரங்கிலிருந்து வந்த மனிதனும் போலச் செய்யக்கூடிய தன்மையை பெற்றவன் தான். அதுல இந்த நடிப்பு என்பது போலச் செய்தல், ஒன்றை போலச் செய்தல், ஒருவரை போலச் செய்தல் அப்படிங்கிற போலச் செய்தல் தான். அதனால அந்த அடிப்படையில நடிப்புங்கிறது நமக்குள்ள இருக்கு. ஆனால் அவற்றை மெருகுபடுத்திக் கொள்ளுவது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதற்கு பயிற்சிகள் தேவையாக இருக்கிறது. இந்த நடிப்பு என்பது எதை சார்ந்து இருக்கிறதுனா, அடிப்படையில 3 அம்சங்களை சார்ந்திருக்கு. ஒன்று நடிகனுடைய உடலை சார்ந்ததாக இருக்கிறது. நான் என்னுடைய
நடிப்பை உடலின் வழியாக வெளிப்படுத்துறேன். அப்போ கூடியிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு மத்தியில பாடி அஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட், என்னுடைய உடலை ஒரு கருவியாக கொண்டு நான் நாடகத்தை நடத்துறேன் அல்லது நடிப்பை தருகிறேன். அப்ப இந்த நடிப்புல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வெளிப்படக்கூடிய இடமாக என்னுடைய முகம் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி ஒரு ஓவியனுடைய கேன்வாஸ் அதான அடிப்படை, அதுல ஓவியன் வண்ணங்களை எடுத்து குழைத்து தீற்ற ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகுதான் அது ஒரு ஓவியமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் கொள்ளுது. அந்த மாதிரி ஒரு நடிகனுடைய கேன்வாஸ் எது அப்படின்னு சொன்னா அவனுடைய உடல் தான். அந்த உடல்லையும் மிக முக்கியமாக முகம்தான். அப்போ நான் என்னுடைய முகத்தில் என்னுடைய உணர்வுகளை எப்படி கொண்டு வெளிப்படுத்துகிறேன் என்பதற்கு ஒரு பயிற்சி என் முறை என்பது அவசியமாக இருக்கு. இல்லைன்னா இது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் இந்த வெளிப்பாட்டு முறை என்பது வேறுபடும். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமே வேறுபடும். அதனால நான் காட்டக்கூடிய அந்த முக பாவனையை நீங்கள் 100% உள்வாங்கிக் கொள்வீர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஒரு புது கவிதை ரொம்ப அழகா சொல்லும், எண்ணம், வெளியீடு, கேட்டல், இது மூணும் எப்போதும் ஒன்றல்ல. எண்ணம் சிந்தனை, வெளியீடு வெளிப்படுத்துவது, கேட்டல் கன்சியூம் பண்றது, இது மூணு எப்போதும் ஒன்றல்ல. ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று அப்படிங்கிறது அந்த புது கவிதை. அப்படி ஒண்ணுன்னு சொன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று ஒரே காலத்தை மூன்றா பிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி வச்சுங்களேன் அப்படிங்கிறது இந்த கவிதை. அப்போ நான் மனதில் நினைப்பதை, என் சிந்தையில் நான் கருதுவதை அப்படியே 100% வெளிப்படுத்தி விட முடியாது. நான் வெளிப்படுத்துவதில் நீங்கள் அப்படியே பார்வையாளனாக உள்வாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப இதுல ஆங்காங்கே கொஞ்சம் குறைவுபடல்கள் இருக்கும், அல்லது அவரவர் விஷயம் சார்ந்து சேர்த்து கொள்வது இருக்கும். அப்போ நான் மனதுல நினைச்சத நான் அப்படியே வெளிப்படுத்தி விட முடியாது. நான் வெளிப்படுத்துற அதை அப்படியே நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப இந்த வேறுபாடு இருக்குல்ல, இதை எங்கேயாவது சமப்படுத்த முடியுமா? குறைந்தபட்சம் ஒரு கலைஞன், ஒரு நடிகன், நான் என்ன வெளிப்படுத்த நினைக்கிறேனோ அதை ஓரளவு, ஓரளவு அப்படிங்கிற ரொம்ப கான்சியஸா நான் சொல்றேன், ஓரளவு எனக்கு திருப்தி ஏற்படக்கூடிய அளவுக்கு நான் வெளிப்படுத்தி விட முடிகிறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நான் சிந்திப்பதை, நான் நினைப்பதை, நான் கருதுவதை, நான் கருக்கொள்ளுவதை ஓரளவு வெளிப்படுத்துவதற்கான முயற்சி இருக்குல்ல, அதுதான் நாடக பயிற்சி என்று நான் நினைக்கிறேன். அப்ப இதுல வெளிப்பாடு அப்படின்னு சொல்ற போது நிறைய நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அதுல எக்ஸ்பிரஷன்லையும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், முகபாவனைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, முகபாவனைகள் மட்டுமல்ல, சைகைகள் இருக்கு, உடலை பயன்படுத்துவதற்கு பாடி லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு. பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் தாண்டி நம்முடைய ஓரல் லாங்குவேஜ், மொழி என்பது ஒன்று இருக்கு. நான் எந்த மொழியில் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இது எல்லாவற்றையும் நான் டியூன் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஒரு நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகனாக நான் என்னுடைய மொழியை நான் டியூன் பண்ணிக்க வேண்டியிருக்கு. நான் எனக்கு தொடர்பில்லாத ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், மொழி அறிவை பெற வேண்டும்ங்கிற அடிப்படையில சொல்லல. நான் புழங்குகிற, நான் என்னுடைய கருத்தை வெளிப்படுத்த நினைக்கிற என்னுடைய இந்த பயன்பாட்டு மொழி இருக்குல்ல, புழங்கு மொழி இருக்குல்ல, இந்த புழங்கு மொழியில நான் ஒரு நேர்த்தியை பெற வேண்டியிருக்கு. அப்ப அதனாலதான் இந்த மொழி வெளிப்பாட்டுல ப்ரொனன்சியேஷன், டிக்ஷன்,
மாடுலேஷன், இதெல்லாம் என்னுடைய கருத்தை, என்னுடைய சிந்தனையை நான் ஒரு அளவுல தெளிவாக வெளிப்படுத்துறது. அப்ப மொழி குறித்த இது வந்து தேவையா இருக்கு. அப்புறம் இந்த மொழியை நான் வெளிப்படுத்துகிற போது என்னுடைய குரல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நான் என்ன விதமான குரலில் இதை வெளிப்படுத்துகிறேன். இந்த குரல் அப்படின்னு சொல்ற போது வால்யூம் இருக்கு, பிட்ச் இருக்கு. நான் என்ன வால்யூம்ல வெளிப்படுத்துறேன், என்ன பிட்ச் வெளிப்படுத்துறேன் என்ற இந்த புரிதல் நடிகனுக்கு தேவையாக இருக்கு. அப்போ குரலை டியூன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி உடலை டியூன் பண்ண வேண்டியிருக்கு. நான் முதல்ல சொன்னேன், பாடி அஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட். என்னுடைய உடல் வழியாகத்தான் நான் பல விஷயங்களை கடத்துகிறேன். அப்ப என்னுடைய உடலை நான் டியூன் பண்ணிக்க வேண்டியிருக்கு. உடலும் குரலும் போக இன்னொன்னு, என்னுடைய மனத்தை நான் டியூன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த வெளிப்பாட்டினுடைய மைய புள்ளி எது அப்படின்னா மனம்தான். மனம்தான் பல விஷயங்களை டியூன் பண்ணி தரும். அப்ப நான் நினைக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் என்னுடைய சிந்தனையை டியூன் பண்ணாம நான் வந்து ஒரு நல்ல நடிகனாக ஆக முடியாது. அப்ப நான் மனத்தை டியூன் பண்றேன். கற்பனையை நான் பெறாமல், கற்பனையை நான் வந்து பயிற்சியில பெற்று சேகரித்துக் கொள்ளாமல், பல்வேறு வாழ்வியல் அம்சங்களை புரிந்து கொள்ளாமல், கால பிரமாணங்களை உள்வாங்கிக் கொள்ளாமல் என்னால இந்த கருத்துக்களை என்னுடைய உடலின் வழியாக, குரலின் வழியாக வெளிப்படுத்தி விட முடியாது. எனவே மனப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான பயிற்சி. அப்போ இந்த 3 அடிப்படைகளை சொன்னோமா, உடல், மனம், குரல். இந்த 3 விதமான பயிற்சிகள் தான் நாடகத்திற்கான அடிப்படை பயிற்சிகள். இந்த பயிற்சிகளினுடைய ஊடாகவும் அதனுடைய பக்கவாட்டிலையும் நிறைய ஏராளமான துணைமை பயிற்சிகள் இருக்கு. ஆனால் இந்த 3ஐயும் நம்ம ஒரு அடிப்படையில சொல்லலாம். நான் இங்க கோட்பாட்டு ரீதியாக இதை விளக்காமல், ஒரு அனுபவம் சார்ந்த ரொம்ப எளிமையாக தொடக்க நிலையில உள்ளே நாடக களத்திற்குள்ள வரக்கூடியவர்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்ங்கிற அடிப்படையில நான் அதை சொல்றேன். அப்ப இந்த 3ஐயும் நான் டியூன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதை ஏன் நான் டியூன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு. ஒரு ரப்பர் பேண்ட். இந்த ரப்பர் பேண்ட நான் எடுத்து 2 விரல்களுக்கு இடையில கொடுத்து இழுக்கிறேன். அப்படி இழுக்கிற போது இந்த ரப்பர் பேண்டை எது வரைக்கும் என்னால இழுக்க முடியும் அப்படின்னு இழுக்கிற எனக்கு தெரிய வேண்டும். அப்ப நான் இதை இப்படி பிடிச்சு இழுக்கிறேன். இதோ இவ்வளவு தூரம் என்னால இழுக்க முடியும் இதை அப்படின்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல போயிட்டா இது பிஞ்சு போயிடும். அப்ப இது வரைக்கும் தான் என்னுடைய அளவு. இது தெரிந்தால் நான் இந்த ரப்பர் பேண்டை இவ்வளவு இழுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எளிமையான ஒரு செயலாகவே இருக்கும். இவ்வளவு இழுக்கிறது என்பது எனக்கு இன்னும் எளிமையான செயலாகவே இருக்கும். இவ்வளவு இழுப்பதுதான் என்னுடைய எக்ஸ்ட்ரீம் எல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இவ்வளவு இழுக்க முடியாது, இது என்னுடைய இந்த இழுவைக்கு இந்த ரப்பர் பேண்டினுடைய சக்தியை மீறிய விஷயம் என்று எனக்கு புரியும். அப்ப இந்த எல்லையை புரிந்து கொள்வதற்கு என்னை எதன் வழியாக நான் புரிஞ்சு கொள்ள முடியும்னா இந்த பயிற்சியின் வழியாக தான் புரிஞ்சு கொள்ள முடியும். என்னுடைய குரலினுடைய அளவு என்ன, அதனுடைய வால்யூமோட டென்சிட்டி என்ன, நான் அதன் வழியாக தான் புரிஞ்சுக்க முடியும். என் உடலினுடைய அதிகபட்ச சாத்தியக்கூறு என்ன அப்படிங்கிறத நான் வந்து பயிற்சியின் வழியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். என்னுடைய சிந்தனையினுடைய கொள்திறன் என்ன, இந்த கொள்திறன் என்பது குரலாக இருந்தாலும் சரி, உடலாக இருந்தாலும் சரி, அல்லது மனமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்த பயிற்சியினூடாக அதை விரிவடைய வைக்க முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு வந்து உறுதிப்படுத்திட முடியாது, அல்லது இறுதிப்படுத்தி விட முடியாது. அப்ப நாம அந்த பயிற்சியினூடாக அதை வந்து இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அப்ப இதற்கு பயிற்சிகள் அப்படிங்கிறது அடிப்படையான தேவை. அதனால இந்த பயிற்சிகளின் ஊடாக ஒருவர் ஒரு நடிகராக பரிமாணம் கொள்ள முடியும், ஒரு கலைஞனாக பரிமாணம் கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்ப நான் தொடக்கத்துல சொன்னதை போல ஒரு கலைஞன் என்பவன், ஒரு நடிகன் என்பவன் பிறப்பினால் உருவாகிறவன் இல்லை, அவன் பயிற்சியினால் உருவாகிறவன். அந்த பயிற்சி தான் அவனை கலைஞனாக
பரிமாணம் கொள்ள வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் தான் நான் ஒரு நாடக பயிற்சி அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். இந்த ஒரு எளிய சூத்திரத்தின் அடிப்படையில தான் நான் வந்து நாடக பயிற்சி அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நண்பர்களே, நான் என்னுடைய நாடக பயிற்சிகளை, என்னுடைய நடிப்பு பயிற்சி முறைமைகளை, நான் நடிகர்களை கையாளுகிற விதத்தை பேசுறதுக்கு முன்னால, இந்த நடிப்பு பயிற்சி, நாடக பயிற்சி அப்படிங்கிறதுல 2 தன்மைகள் இருக்கு. ஒன்று, பொதுவாக ஒரு நடிகனுக்கான பயிற்சி, ஒரு நடிகன் உருவாவதற்கான பயிற்சி. அதுதான் நம்ம அடிப்படையில சொன்னோம். உடல், மனம், குரல் இவற்றை டியூன் பண்றதுக்கான பயிற்சி அப்படின்னு வந்து சொன்னோம். இது இந்த ஆக்டர்ஸ் பிரிப்பரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஆக்டர் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகிறான் அப்படின்னு சொன்னா இந்த அம்சங்கள். இந்த மனப்பயிற்சிங்கிறது வந்து எல்லையற்றது. நீங்க மனப்பயிற்சிக்கு ஒரு இது வந்து கற்பனை திறனை நீங்கள் மனரீதியாக ஒன்றை கற்பனை செய்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதன் வழியாகவும் செய்யலாம். இன்னொரு பக்கம் இலக்கியங்களை இதெல்லாம் வாசிப்பது, இதையெல்லாம் வந்து நடித்து பார்ப்பது, இதை வெளிப்படுத்தி பார்ப்பது என்பதாக பல்வேறு அம்சங்கள்ல அதை வந்து நம்ம சொல்லலாம். அதனாலதான் ஒரு நடிகன் அப்படின்னு சொன்னா, ஒரு நடிகன் எப்போது ஒரு மனிதன் எப்போது நடிகனாக மாறுகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நாடக மேடை இருக்கு. நாடக மேடை ஒரு படச்சட்டை மேடைன்னு வச்சுங்களேன். அந்த படச்சட்டை மேடை சைட்ல விங்ஸ் இருக்கு. இந்த விங்ஸுக்கு வெளியில நான் இருக்கும்போது நான் இயல்பாக இருக்கேன். அந்த விங்ஸை விட்டு எப்போது பார்வையாளர்கள் கண்ணில படுற மாதிரி நான் பிரவேசிக்கிறேனோ அப்போது நான் என்னை அவர்கள் பார்க்கிறார்கள். அதனால நான் நடிகனாக மாறுறேன். அப்போ ஒரு நடிகன் என்பவன் விங்ஸை விட்டு வெளியில வரும்போது நடிகனாக மாறுகிறானா அப்படின்னு சொன்னா இல்லை. ஒரு நடிகன் என்பவன் காலையில் உறங்கி கண் விழிக்கும் போதே நடிகனாக பரிணாமம் கொள்ளுகிறான். ஒரு நடிகனாக வாழுவது, நடிகனாக கற்பது என்பது அப்போதே தொடங்கி விடுகிறது. வெளிப்படுத்துவது என்பது அப்போதே தொடங்கி விடுகிறது. அப்போ விங்ஸை விட்டு வெளியில வரும்போது இல்லை. அப்ப நான் என்னுடைய சக மனிதர்களிடம் பழகுவது, பேசுவது, இந்த சமூகத்தோடு நான் கொள்ளக்கூடிய உறவு எல்லாமே என்னுடைய நடிப்பினுடைய நாடக செயல்பாட்டினுடைய ஒரு அம்சம்தான் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ நான் ஒவ்வொரு கணமும் நான் நடிகனாக இருக்கிறேன். அந்த கான்சியஸ்னஸோட நான் வந்து இருக்கேன். அப்ப நான் எதை பார்த்தாலும் அதிலே இருந்து நான் என்னுடைய அகம் சார்ந்த நடிப்புக்கு பல விஷயங்களை சேகரிப்பவனாக இருக்கிறேன். நான் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் அமர்ந்திருக்கிறேன், நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த அட்மாஸ்பியரை பார்க்கிறேன். கூட இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறேன். அவங்களுடைய விதமான ஆடைகளை பார்க்கிறேன், முகபாவனைகளை பார்க்கிறேன், அந்த முகங்களில் தோன்றுகிற பல்வேறு குறிப்புகளை பார்க்கிறேன். நான் கற்பனை செய்கிறேன். கையில ஒரு ஒயர் கூடையோட ஒரு தேய்ந்து போன யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில், ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ல தண்ணீரை ஊற்றி அதை இறுக்கமாக மூடி அந்த கூடையில அழுக்கு கூடையில வச்சுக்கிட்டு ஒரு துண்டை மடிச்சு வச்சிட்டு பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய பித்த வெடிப்பு உடைய அந்த கால்கள் உடைய அந்த பெண்மணி அவள் யாராக இருப்பாள்? என்ன தொழில் செய்பவளாக இருப்பாள்? அவள் ஒரு கட்டிட தொழிலாளியாக இருக்கலாம். அவர் ஒரு நாள் கூலிக்கு போகக்கூடிய ஒருத்தியாக இருக்கலாம். அவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த புடவையினுடைய ஒரு வெளிர் தோற்றம், அவளுடைய தலை, அவளுடைய உடல் வாகு, அவளுடைய பார்வை, அவளுடைய தன்மைகள் அனைத்தையும் நான் பார்த்து நான் அந்த கேரக்டர் நான் ஒரு விதமாக உள்வாங்கிக் கொள்ளுகிறேன். நான் ஒரு விதமாக புரிந்து கொள்ளுகிறேன். சொல்ல போனா ஒரு நடிகனாக நான் இப்படி கற்பனை பண்ணி பார்ப்பேன். அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் இருக்கும்? அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வேணாலும் இருக்கலாம். மாரியம்மாளா இருக்கலாம், கௌசல்யாவா இருக்கலாம், தங்கம்மாளா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பாத்திமா பீவியா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம்.
ஆனால் நான் அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் இருக்கும், என்ன வயது இருக்கும், அவ பேசினா அவளுடைய மொழி எப்படி இருக்கும், அவள் இன்னும் பேசல. அவள் எதிர்பார்க்கிற பேருந்து வந்து விட்டதான்னு அவள் இன்னும் பேசல. ஆனால் அப்படி பேசினால் அவளுடைய மொழி என்னவாக இருக்கும் என்பதாக நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். அப்ப இப்படி என்னுடைய புறச்சூழல்ல எல்லா விஷயத்தையும் பற்றிய ஒரு கல்வி என்பது எனக்குள்ள கணம்தோறும் கணம்தோறும் இறங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில நான் ஒரு இந்த சமூகத்தை பார்க்கிற போது நான் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிற ஒருவனாக இருக்கிறேன்கிறதா ஒரு நடிகனுடைய அடிப்படை. ஒரு நடிகன் அதிகாலையிலிருந்து உறங்க போகும் வரைக்கும் எப்போதும் கற்றுக்கொள்ளுபவனாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது மட்டும் அவன் நடிகனாக இல்லை, அல்லது அந்த விங்ஸை விட்டு வெளியில வரும்போது மட்டும் அவன் நடிகனாக இல்லை. அவன் உறங்கி விழிப்பதிலே இருந்து உறங்க போகக்கூடிய அந்த இடைப்பட்ட காலம் முழுவதும் அவன் நடிகனாக இருக்கிறான். அப்படிங்கிறத என்ன பொருள்ல சொல்றோம்னா, அவன் கணம்தோறும் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே ஒரு நடிகன் எல்லா விதங்களிலும் இருந்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு வானத்தினுடைய அடிவானத்தினுடைய இளஞ்சிவப்பிலே இருந்து அவன் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். பெய்யக்கூடிய மழையினுடைய ஓசையிலே இருந்து அவன் கற்றுக்கொள்ள முடியும். விரிந்து பறந்து திரிகிற வானத்தை அளந்து பறக்கிற பறவைகளினுடைய அந்த இறகையினுடைய அந்த லாவகத்திலே இருந்து அவன் கற்றுக்கொள்ள முடியும். மரங்களினுடைய அசைவிலே இருந்து அவன் கற்றுக்கொள்ள முடியும் என்று இவையெல்லாம் இதற்கும் நடிப்புக்கும் என்ன சார் நேரடியான தொடர்பு இருக்கா, கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சாலும் நான் இதை வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். அப்போ ஒரு நடிகன் எல்லாவற்றிலும் இருந்து தனக்கான பொருள்களை பெறுபவனாக, கச்சா பொருளை பெறுபவனாக இருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில ஒரு நடிகன் உருவாவது என்பது ஒரு ஆக்டர்ஸ் பிரிப்பரேஷன், ஒரு நடிகனுடைய தயாரிப்பு என்பது பல நிலைகளில் அமைந்தது. அப்ப இது பொதுவான தயாரிப்பு அப்படிங்கிறது. மற்றொன்று, நான் என்ன நாடகத்தை செய்ய போகிறேன் என்பதை பொறுத்து எனக்கு ஒரு தனியான பயிற்சி தேவையாக இருக்கிறது. இப்படி வச்சுங்களேன், நான் ஒரு வரலாற்று நாடகத்தில் நடிக்கிறேன். நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அங்க என்னுடைய களத்துல அந்த மொழி எப்படி இருக்கும்? மொழி ஒரு இலக்கிய வழக்காக நம்ம கற்பனை செய்யறோம். உண்மையிலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படித்தான் பேசினானாங்கிறது நமக்கு தெரியாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசுவதை போல வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசியிருப்பானா? அவன் நெல்லைக்காரன் இல்லையா? அப்ப நெல்லை வழக்குல எலே அப்படின்னு தானே பேசியிருப்பான். வாழ போலன்னு பேசியிருப்பான். இப்படிதான் இருந்திருக்க முடியும். ஆனா நாம ஒரு விஷயத்தை கற்பனை செய்கிறோம். அப்போ ஒரு நாடகத்தை நான் தேர்ந்தெடுக்கிற போது அந்த நாடகத்தில் பல்வேறு அம்சங்கள் இருக்கு. மொழி இருக்கு, அதனுடைய பொதுவான தன்மைகள் இருக்கு, பொதுவான உணர்வுங்கிறது இருக்கு. இதையெல்லாம் நான் உள்வாங்கிக் கொள்வதற்கு சில பயிற்சிகள் எனக்கு தேவையாக இருக்கிறது. அப்ப அந்த பயிற்சிகளை ஒரு நடிகனாக நான் மேற்கொள்ளுகிறேன். குறிப்பான நாடகத்திற்கான பயிற்சிகள். நான் சில நாடகங்கள் பேச்சு மொழியை நம்பியதாக இருக்கும். பேச்சு அதிகமாக இருக்கக்கூடிய நாடகமாக இருக்கும். சில நாடகங்களுக்கு பேச்சு குறைவாகவும் உடல் மொழி அதிகமாகவும் தேவைப்படக்கூடிய நாடகமாக இருக்கும். சில நாடகங்கள் பூடகமாக பல விஷயங்களை சொல்லுவதாக இருக்கும். சில நாடகங்கள் சட்டேரிக்கலா சொல்றதாக இருக்கும். முகபாவனை வேறாக இருக்கும், உள்ள பேசக்கூடிய மொழி வேறையாக இருக்கும். அப்ப இப்படி ஒரு குறிப்பான நாடகத்திற்கான பயிற்சியாக பல பயிற்சிகளை, அந்த குறிப்பிட்ட நாடகம் கோருகிற பயிற்சிகளை நாம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு தன்மை. அப்ப இந்த இரண்டு அடிப்படைகளிலும் பொதுவாக நடிகனுக்கான பயிற்சி, குறிப்பிட்ட நாம் நடிக்க போகிற, வெளிப்படுத்த போகிற நாடகத்தை சார்ந்த ஒரு பயிற்சி என்பதாக அந்த பயிற்சிகள் அமைவதை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த அடிப்படையில நான் இந்த இரண்டு அம்சங்களையும் நான் நடிகர்களோடு எப்படி வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். இப்ப நான் என்னுடைய திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில நான் என்னுடைய நாடக கலைஞர்களோடு, என்னுடைய மாணவர்களோடு நான் நாடக பயிற்சியினை மேற்கொள்ளுகிற போது இந்த அடிப்படை
பயிற்சி அப்படிங்கிறதுக்குல ஒரு நடிகனுக்கான பொது பயிற்சி என்பதில் நாங்கள் தொடங்குகிறோம். அப்போ ஏற்கனவே பல விஷயங்கள் நமக்கு உள்ள போயிருக்கு. அதையெல்லாம் எடுத்து முன்னால பரப்பி வைத்து அதை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கடப்பாடு என்பது நாடகத்துல அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒருவனுக்கு தேவையாக இருக்கிறது. நடிப்புங்கிறத பற்றியே எனக்கு ஏற்கனவே மனதுக்குள்ள சில விஷயங்கள் திணிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் முதல்ல வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது சினிமாவுல வரக்கூடிய விஷயங்களை இமிட்டேட் பண்றது எனக்கு ஈஸியாக இருக்கு. அதனாலதான் நீங்க பள்ளியில போடக்கூடிய பல நாடகங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்துறதா இருக்கு, ஔவையார நடத்துறதா இருக்கு. ஏற்கனவே சினிமாவை இமிட்டேட் பண்றது ஈஸியா இருக்கு, சினிமா நடிகர்களை இமிட்டேட் பண்றது ஈஸியா இருக்கு. அப்ப நான் நடிப்புங்கிறது என்ன புரிஞ்சிட்டு இருக்கேன், இவரை மாதிரி நடிப்பது என்பதாக நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். அப்ப இதை முதல்ல கலைக்க வேண்டியிருக்கு, இதை முதல்ல கலைச்சு தூக்கி எறிய வேண்டியிருக்கு. அப்போ நடிப்பு என்பது இன்னொருவரை பார்த்து செய்வதில்லை, அது ஒரு வகை, அது வேற. இமிட்டேட் பண்றதுங்கிறது ஒரு வகை. ஆனால் அது மட்டுமல்ல, அதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல உடலினுடைய எக்ஸ்பான்ஷனை உணர்த்துவதற்கு, குரலினுடைய தன்மையை உள்வாங்கிக் கொள்வதற்கு, கற்பனை திறன்களை அல்லது மனம் சார்ந்த பல்வேறு திறன்களை, வெளிப்பாட்டு முறைகளை அதை பரீட்சைத்து பார்ப்பதற்கான பல்வேறு பொதுநிலை பயிற்சிகள் தேவையாக. நம்முடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு உடல் இன்னொரு உடலோடு இணக்கமான நிலையிலே அருகாமையில் நிற்பதற்கு, இருப்பதற்கே ஒரு பயிற்சி தேவையா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க இரண்டு உடல்கள் அருகில் இருப்பது என்பது எளிதான விஷயமாக இல்லை. பல்வேறு தடைகள் இருக்கு. என் பக்கத்திலே இருப்பவன் யார் என்பதை பொறுத்து என்னுடைய உணர்வுகள் இருக்கு. இங்கே ஜாதி தடையாக இருக்கிறது, மதம் தடையாக இருக்கிறது, பாலினம் தடையாக இருக்கிறது என்று பல தடைகள் இருக்கு. நீங்க பாருங்களேன், பஸ்ல அப்படி ஏறிட்டோம்னா எங்க வேணாலும் போய் உட்கார்ந்துடுறோமா என்ன? கண்ணு ஒரு படி தேடுது, யார் பக்கத்தில் அமர்வது, ஒரு சாய்ஸ், ஒரு பிரிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் இயல்பாக பக்கத்துல நிக்க முடியாத சூழல் நம்முடைய சூழல். ஒரு இரண்டு ஆண் உடல்கள் கூட அருகமையில் நிற்கிற ஒரு ரொம்ப இயல்பாக நிற்க முடியாத சூழல் நம்முடைய சூழல். அப்ப இப்படிப்பட்ட சூழலில் இரண்டு உடல்களை அருகாமையில் எந்த விதமான மனத்தடைகளுமின்றி நிற்க வைப்பது என்பதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நான் அப்படி மனத்தடைகள் இல்லாமல் இன்னொரு உடலுக்கு பக்கத்துல நிற்பதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில அங்கிருந்து தொடங்குகிறது என்னுடைய சக மனிதனோடு நான் கொண்டிருக்கக்கூடிய உறவு என்பது. அப்புறம் என்னுடைய உடலினுடைய அந்த உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வட்டம் இருக்கு. என்னுடைய உடலை சுற்றி ஒரு வட்டம் போடப்பட்டிருக்கு. நான் ஆண் அப்படின்னு சொன்னா என்னை சுற்றி போடப்பட்டிருக்கிற வட்டம் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரு பெண் அப்படின்னு சொன்னா என்னுடைய உடலை சுற்றி போடப்பட்டிருக்கிற வட்டம் ரொம்ப குறுகியதாக இருக்கு. அந்த எல்லைக்குள்ளதான் நான் செயல்பட முடியும். நான் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தால் என்னுடைய உடலை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு. நான் என்னுடைய குரலை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு. என்னுடைய சிந்தனை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ளதான் நான் செயல்பட முடியும். அந்த வட்டத்தை என்னால தாண்டினா நான் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்போ இங்க இயல்பாக இருப்பதே சிக்கலாக இருக்கக்கூடிய சூழல்ல முதலில் நடிகர்களை இயல்பாக கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கே நம்ம பயிற்சிகளை பெற வேண்டியிருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு பயிற்சி நான் நிறைய பிகினர்ஸோட வேலை செய்யறேன், தொடக்க நிலையில வேலை செய்யறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா நாடக பள்ளிகளில் பயிற்றுவிப்பதை போல இல்லாமல் பல விஷயங்களை ரொம்ப அடிப்படையில இருந்து நாங்கள் வேலை செய்யறோம். தோழர் பிரளயன் அவர்கள் ஒரு எங்களுடைய பயிற்சிகள்ல, எங்களுடைய கல்லூரியில கோடையில ஒவ்வொரு ஆண்டும் 11 நாட்கள் ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப் நடத்துறோம். எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ், தொடக்க நிலை
நாடகத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கான பயிற்சி. நாங்க அதை என்ன செய்யறோம்னா, இந்த பயிற்சியை வெறுமனே ஒரு நாடக நடிப்புக்கான பயிற்சி அப்படின்னு இல்லாம ஆளுமை திறனுக்கான பயிற்சியாகவும் இதை நாங்க பார்க்கிறோம். கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ தியேட்டர் அப்படிங்கிறதாக அந்த பயிற்சிகளை வைக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் ஒரு ஆண்டுக்கு இப்போ சமீபத்திய ஆண்டுகளில் 120 பேர் வர்றாங்க. 4 குழுவாக பிரிக்கிறோம். அப்போ ஒரு குழுல 30ல இருந்து 35 பேர் பங்கேற்பாளராக இருக்கிறாங்க. அப்ப இந்த 35 ஆண்களும் பெண்களுமாக இன்னைக்கு பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. சொல்லப்போனா 20 பெண்கள் 15 ஆண்கள் அப்படின்னு வர்றாங்க, அல்லது 25 பெண்கள் 10 12 ஆண்கள் அப்படின்னு வர்றாங்க. பெண்களினுடைய எண்ணிக்கை இந்த பயிற்சிகள் அதிகரித்திருக்கிறது. அப்போ அது ஆண்களும் பெண்களுமாக இருக்கக்கூடிய இந்த குழுவினருக்கு மத்தியில அவர் நிற்க வச்சு பிரளயன் ஒரு பயிற்சியை செய்யறாரு. என்னன்னா, ஒரு பயிற்சியில எல்லாரையும் அவர் பயிற்சி செய்யக்கூடிய அரங்கத்துல கலைச்சு போட்டு நிற்க வைத்து ஒரு தனி நபரை அத்தனை நபர்களுக்கும் ஊடாக நடக்க சொல்றது. 2 பெண் உடல்களுக்கு இடையில நான் ஒரு ஆணாக நடந்து போறேன், 2 ஆண் உடலுக்கு ஊடாக நான் ஒரு பெண் நடந்து போறேன். இப்ப இது என்ன விதமான ஒரு மன உணர்வை தருகிறது? நான் இயல்பாக இருக்க முடியுதா இல்லையா? நான் என்ன கருதுகிறேன் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அப்படி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்களை நம்ம பயிற்சிகளை செய்கிறோம். இப்ப அந்த அடிப்படையில பயிற்சிகளை நம்ம 2 அடிப்படைகள் செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி ஒரு 10 நாட்கள் அடிப்படையான பயிற்சிகளை மேற்கொள்ளுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நண்பர்களே, ஒரு நாடக பயிற்றுனராக, இயக்குனராக, ஒரு பயிற்சியாளராக நான் சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, நான் பணிபுரியக்கூடிய திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியில ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய ஒரு 11 நாட்கள் நாடக பயிற்சி. இந்த பயிற்சியை ஒரு நாடக பயிற்சியாளனாக நான் மட்டும் தருவதில்லை. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நாடக பயிற்சியாளர்கள் பல பேர் இந்த 11 நாள் பயிற்சியை அளிக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வெளியிலிருந்து அகில இந்திய அளவிலும் பல பயிற்சியாளர்கள் அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாடகத்தினுடைய சிறப்பு துறை சார்ந்த பல விஷயங்களை தர்றாங்க. அப்போ அடிப்படையிலான பயிற்சிகளில் உடற்பயிற்சி, குரல் பயிற்சி, மனப்பயிற்சி என்ற இந்த பயிற்சிகளை தொடங்கி குரலை வளப்படுத்துவது, உச்சரிப்பு பயிற்சி என்று பல பயிற்சிகளுக்கு போய் நாட்டுப்புற ஆட்டங்கள், நம்முடைய மரபு சார்ந்த ஆட்டக்கலைகள், பாட்டு, விளையாட்டுக்கள், மார்ஷல் ஆர்ட்ஸ், சிலம்பம் மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸ், யோகா மாதிரியான பயிற்சிகள் என்று பல பயிற்சிகளை அதுல தொடங்குறோம். அதுல தொடங்கி படிப்படியாக ஒரு நாடகத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றோம். ஆனால் இந்த 11 நாட்களில் தரக்கூடிய பயிற்சிகள் முழுமையான பயிற்சிகள் இல்லை. அவை அவ்வளவுதான் 11 நாள் முடிஞ்சிருச்சுன்னா நாங்க நாடகத்துல எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த 11 நாள்ல இப்படியெல்லாம் பயிற்சிகள் இருக்கின்றன அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறது தான் நாங்கள் அளிக்கக்கூடிய பயிற்சியினுடைய நோக்கமாக இருக்கு. இப்போ பெரும்பாலும் இந்த பயிற்சிக்கு தொடக்க நிலையில் நாடகம்னா பண்ணலாமே, கத்துக்கலாமே அப்படின்னு தோணுது இல்ல, அவர்களுக்கான பயிற்சியா தான் இதை திட்டமிடுறோம். இந்த நாடக பயிற்சியில ஒரு நடிப்புக்கான பயிற்சி மட்டுமல்லாது நாடக உருவாக்கத்துக்கான பயிற்சி, அதாவது ஒப்பனைக்கான பயிற்சி, உடைகளுக்கான பயிற்சி,
அரங்க பொருட்களை தயாரிப்பதற்கான பயிற்சி என்று பல நிலைகள்ல இந்த பயிற்சிகள் அமையுது. நான் எல்லாவற்றையும் இங்க விரிவாக சொல்லல. அதுக்கு ஒரு தனியான இந்த 11 நாளுக்கான சிலபஸ் அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட இருக்கு. பல நண்பர்கள் அப்படிதான் பயிற்சிகளை நடத்துறோம். பல இடங்கள்ல போய் நடத்தும் போது அதுக்கான ஒரு சிலபஸ், ஒரு 5 நாட்கள்னா அடிப்படையில் என்னென்ன விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும், 7 நாட்கள்னா என்ன விஷயங்களை நம்ம ஓரளவு நிறைவு செய்ய முடியும். இப்போ இந்த 11 நாட்கள்ல என்ன விதமான பயிற்சிகள், அதுவும் ரெசிடென்சியல் அப்படின்னு சொன்னா கூடுதலான நேரம் கிடைக்கும் இல்லையா. காலையில 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் நமக்கு நேரம் கிடைக்கிறது. அப்ப அந்த நேரத்திற்குள்ள என்ன மாதிரியான பயிற்சிகளை வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அடிப்படையிலையும் பயிற்சிகளை செய்யறோம். அப்போ இந்த 11 நாள் பயிற்சிகள் மட்டுமல்லாமல் வார இறுதி நாட்கள்ல நடக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. இது மட்டுமல்லாமல் நான் இந்த பயிற்சிகளை, அடிப்படையான பயிற்சிகளை பெற்றவர்களை வைத்து நான் ஒரு நாடகத்தை தயாரிக்கிறேன். இதுல இருந்து வரக்கூடியவர்கள் வச்சு ஒரு நாடகத்தை தயாரிக்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் செய்ய போகிற இந்த நாடகத்திற்கு என்ன விதமான பயிற்சி தேவையாக இருக்கிறது. இப்போ நான் உதாரணமாக நெடும் பயணம் என்கிற ஒரு நாடகத்தை நான் செய்யறேன். இது சங்ககால பாரியினுடைய பரம்பு மலை மக்கள் அதுல வர்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய ஒரு நாடகம். நாடகத்தை நடிகர்களுடைய மொழி என்பது ஒரு இலக்கிய வழக்காக அமைய வேண்டிய, ஒரு செந்தமிழ் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட ஒரு வழக்காக அமைய வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நான் உறவாடக்கூடிய, என்னிடம் நாடகத்துக்கு வரக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே இந்த வடார்காடு பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியை சேர்ந்தவங்க. இயல்பிலேயே மொழியை சிதைத்து உச்சரிக்க பழகியவர்கள் அவர்கள். மொழியை தன்னுடைய மண் சார்ந்த விஷயங்களோடு வெளிப்படுத்துறவங்க அவங்க. அப்ப அவர்களை நான் ஒரு செந்தமிழுக்கு கொண்டு வர்றதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலான காரியமாக இருக்கிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறத என்னுடைய நடிகன் எப்படி கேட்பான்னா, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்பான். ஏன்னா அந்த சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அவனுக்கு வராது, பெரிய கஷ்டம். அப்ப நான் ஒரு தொடர்ந்த பயிற்சியில ஓரளவு அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய நடிகர்கள், அந்த தொடக்க நிலை நடிகர்னு சொன்னேன் இல்லையா, நீங்க பயிற்சி கொடுத்து கொண்டு போய் அந்த பயிற்சியெல்லாம் தந்து அவர்கள் பெற்று நிகழ்வுல பர்ஃபார்மன்ஸ்ல வந்துரும், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு வந்துரும். அப்ப என்னப்பா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் சொல்ல போனா, நாடகம்ங்கிறது இருக்கு பாருங்க, அது ஆக்டர்ஸ் மீடியம். சினிமாங்கிறது டைரக்டர்ஸ் மீடியம். ஒரு டைரக்டர் அவருக்கு திருப்தி ஏற்படக்கூடிய போர்ஷனை மட்டும்தான் அவர் பிரசன்ட் பண்றார். அதனால அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் திருப்தி வருகிற வரைக்கும் எடுக்க முடியும். ஆனால் நாடகம்ங்கிறது அப்படி கிடையாது. ஒரு இயக்குனர் விரும்புகிற விஷயம் மேடையில வராது, நடிகன் என்ன பிரசன்ட் பண்றானோ அதுதான் மேடைக்கு வரும். ஒரு இயக்குனர் எவ்வளவு உழைப்பை போட்டிருந்தாலும் சரி, என்ன விதமான பயிற்சிகள் தந்திருந்தாலும் சரி, எவ்வளவு கற்றுக் கொடுத்திருந்தாலும் சரி, அதையும் தாண்டி ஒரு நடிகன் என்னவாக மேடையில கொண்டு வருகிறான் அப்படிங்கிற விஷயம் தான் அதுல வரும். அதனாலதான் நாடகத்தை நம்ம ஆக்டர்ஸ் மீடியம், அது அந்த நடிகனுடைய கையில தான் இருக்கு. நாடகம் என்பது முழுவதுமாக நடிகனுடைய கையில் இருக்கிறது. அப்ப அந்த நடிகனை ஓரளவு நெறிப்படுத்துகிறவன் தான் டைரக்டர், நெறியாளுகர், நெறியாளுகை அப்படிங்கிற மிகச்சரியான பதத்தை நம்ம நாடகத்துல பயன்படுத்துறோம். முன்னெல்லாம் இயக்குனர்னு பயன்படுத்திட்டு இருந்தோம். ஒரு நடிகனை இயக்க முடியாது, ஒரு நடிகனை நெறிப்படுத்ததான் முடியும். ஆனா இதை நீங்க சினிமாவில் வேணா சொல்லலாம். சினிமாவில் வேணா டைரக்டருங்கிறத இயக்குனர்னு சொல்லலாம். அவர் இயக்குகிறார், ஏன்னா அவருக்கு திருப்தி வந்த போர்ஷன் மட்டும்தான் சினிமாவில் வரும். ஆனா நாடகத்துல அப்படி கிடையாது. அப்போ இப்படியான பல்வேறு நான் எடுக்கக்கூடிய நாடகத்தை சார்ந்த பல பயிற்சிகள் தேவையாக இருக்கிறது. நான் நம்முடைய நா. முத்துசாமியினுடைய விறகு வெட்டிகள் அப்படின்னு ஒரு நாடகத்தை பண்ணேன். அப்போ அந்த நாடகத்துல விறகு வெட்டிகள், விறகு வெட்ட போகக்கூடியவர்கள், அவர்களை சார்ந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாடகம். அது ஒரு நாட்டுப்புற கதையை அடிப்படையாக வைத்த நாடகம்னு வச்சுங்களேன். அந்த நாடகத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு போய்
அந்த மரத்தினை வெட்டி சாய்த்து அவர்கள் உண்டு கழிப்பதாக அந்த நாடகத்துல வந்து வருது. அப்போ அந்த ஆட்டமும் பாட்டமும் கூடுகிற ஒரு மரபு சார்ந்த ஆட்ட அசைவுகளை அடவுகளை உள்வாங்கி கொண்ட ஒரு நடிகனுடைய உடல் அங்கே தேவைப்படுது அந்த நாடகத்திற்கு. அப்ப அதற்கு ஒரு பெரிய தயாரிப்பு தேவையாக இருக்கிறது. அப்ப என்னுடைய நடிகர்களுக்கு களியலாட்டம், பறையாட்டம், சிலம்பாட்டம், கைச்சிலம்பாட்டம், கும்மி இவையெல்லாம் தெரிய வேண்டியிருக்கு ஒரு நடிகனுக்கு. அப்ப இதுக்கு முன்னால வந்து அந்த பயிற்சிகளை பெறாத நடிகன் இந்த நாடகத்திற்காக ஸ்பெஷலாக அந்த பயிற்சிகளை பெற வேண்டி இருக்கிறது. ஒரு வகையில சொல்ல போனா இசைக்கருவிகளை, அதுவும் வாத்திய கருவிகளை வாசிக்க கற்றுக்கொள்வது, நாட்டுப்புற ஆட்டங்களை கற்றுக்கொள்வது, பாடல்களை கற்றுக்கொள்வது அப்படிங்கறதெல்லாம் ஒரு வகையில நடிகனுடைய லயத்தை டியூன் பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கும். நடிகனுடைய லயத்தை டியூன் பண்றது. அப்ப அந்த மாதிரி பயிற்சிகளை நம் சிறப்பு பயிற்சிகள் அப்படிங்கிறதாக நம்ம வந்து சொல்லலாம். நண்பர்களே, ஒரு பயிற்சி பெற்ற நடிகனுக்கான தன்மையையும் பயிற்சி பெறாத ஒரு நடிகனுக்கான வித்தியாசத்தையும் மிகச் சாதாரணமான ஒரு பார்வையாளன் போகிற போக்கிலேயே கண்டுபிடிச்சு விட முடியும். அந்த உடல், குரல் அல்லது குறைந்தபட்சம் ஐபால், கண் வந்து நீங்க வந்து எவ்வளவு ஷார்ப்பா வந்து பார்க்குது அப்படிங்கிறதுலயே வித்தியாசம் தெரியும். ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு உறுதிப்படுத்தப்படாத தன்மை, ஒரு தயக்கம், ஒரு வெளிப்பாட்டுல ஒரு விதமான தயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பயிற்சி பெறாத நடிகனிடம் இருக்கும். இப்போ பயிற்சி பெற்ற நடிகன் இந்த அம்சத்தை எளிதாக தந்துவிட முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதனாலதான் அந்த பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஒரு 20, 25 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு கலந்துரையாடல் கூட்டத்துல இப்படி சொன்னார். எழுத்தாளர் சுந்தர ராமசாமி நடத்தின ஒரு வாசகர் எழுத்தாளர் சந்திப்பு பாம்பன் விளையில நடந்தது. அப்போ நான் வந்து இளநிலை 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவன், BA ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அந்த கூட்டத்துல ஒரு வாசகன் என்கிற முறையில நான் போய் கலந்துக்கிட்டேன். அதுல இந்த நாடகம் இப்படி பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் அன்னைக்கு முழுவதுமாக நவீன நாடகத்துறைக்குள்ள வந்தவன் இல்லை. அப்போ அதுல ஒரு கருத்தை வந்து ஜெயமோகன் சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நவீன நாடக நடிகனுக்கு மேடையில நிக்கவே தெரியலன்னார். மேடையில நிக்கவே தெரியல, நடிகனுக்கு நிற்கவே தெரியவில்லை. நீங்க போய் பாருங்க, டெல்லியில போய் பாருங்க, தேசிய நாடக விழாக்களுக்கு வரக்கூடிய நடிகர்கள் அவங்க எப்படி வர்றாங்க, இங்க நடிகர் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு வந்து அவர் பேசினார். எனக்கு அன்னைக்கு வந்து அதை மறுத்தவர்கள் இருந்தார்கள். அதுக்கான சூழல்கள், புறச்சூழல்கள் இருக்கு, அல்லது அப்படிலாம் வந்து எளிதாக முத்திரை குத்தி விட முடியுமாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நடிகன் வந்து நிற்கிற போது தெரிகிறது அப்படிங்கிற விஷயம்தான். எனவே ஒரு பயிற்சியின் ஊடாக பல்வேறு அம்சங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒரு ஒரு முறை இயலுக்குள்ள இப்ப நான் வந்து கோட்பாட்டு ரீதியாக நீங்கள் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி, குரோட்டோவ்ஸ்கி அல்லது பிரக்டின் நடிப்பு முறைமை கோட்பாடுகள், அல்லது நம்முடைய தெருக்கூத்து மரபு சார்ந்த பயிற்சி முறைமைகள், அல்லது நான் இந்த உரையினுடைய தொடக்கத்துல சொன்ன மாதிரி சபா நாடகங்களுடைய பயிற்சி முறைகள் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. அந்த முறையின் ஊடாக நம்ம பல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும். அப்படி உள்வாங்கிக் கொண்ட பிறகு நம்முடைய வெளிப்பாட்டு முறை அப்படிங்கிறது மெருகு கூட்டப்பட்டதாக இருக்கும். அந்த உறுதியை நம்ம நிச்சயமா சொல்லலாம். இந்த பயிற்சிகள் அப்படியே உங்களை வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர்களாக உருவாக்கிடும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. என்ன, இது வெறும் வெளியிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்று மட்டுமல்ல. நீங்க இந்தந்த விஷயங்களை எல்லாம் வந்து கத்துக்கிட்டா மிகச்சிறந்த நடிகனாகி விடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து வெளியிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இன்புட் என்ன இருக்கோ அதோட உங்களுடைய அகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பொருத்துகிறீர்கள்ங்கிறது பொறுத்துதான். அது ரெண்டுக்குமான வேதி மாற்றம்னு சொல்றோம்ல, 2 வேதிப்பொருளும் கலந்து ஒரு வினை மாற்றம், ஒரு வேதி மாற்றம் நடக்குது. அப்படி ஒரு ப்ராசஸ் தான் வந்து நடிப்பு. அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ மிகச்சரியாக கொண்டு வந்து பொருத்தக்கூடிய தன்மை நடிகனுக்கு தேவையாக இருக்கு. நான் ஒரு தொலைக்காட்சி தொடர்ல ஒரு முதன்மை பாத்திரம் நடித்துக் கொண்டிருந்த ஒரு நடிகருக்கு பதிலாக இன்னொருவரை தேர்ந்தெடுக்கிறாங்க.
அப்ப அந்த நடிகரை வந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற இவரை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்ச அந்த நடிகரை என்கிட்ட அனுப்பிச்சு ஒரு ஒரு 2, 3 நாட்கள் அவருக்கு பயிற்சி அளித்து அனுப்ப சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, "பாருங்க இவர் பொருத்தமா இருப்பாரான்னு பாருங்க. இவர் தாங்குவாரான்னு பாருங்க. ஏன்னா முக்கியமான சீரியலுங்க. முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லி இவர் தாங்குவாரான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் அந்த சீரியல அதுக்கு பிறகு தான் ஒரு 1, 2 எபிசோடு ஆங்காங்கே ஏன்னா இந்த பணிக்காக வந்து பார்த்தேன். அப்புறம் அந்த இளைஞர் வந்தாரு. நான் அவர் கூட என் கூட தான் இருந்தாரு. 3 நாட்கள் என்னுடைய கல்லூரி வளாகத்துல. என் கூடவே நான் வகுப்புகள்லாம் முடிச்சுட்டு வருவேன். என்னுடைய அலுவலகத்துல பேசுவேன். அப்புறம் என்னுடைய மாணவர்களோட நாடக பயிற்சிகளுக்கு போம்போது பார்ப்பாரு. இப்படி வந்து அவருக்கான சில பயிற்சிகள் குடுத்தேன். இதெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் செஞ்சார். அப்ப நான் கண்டுபிடித்த ஒரு விஷயம், "தம்பி உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது சரி. நீங்கள் ஜிம்முக்கு போயி நல்ல உடம்ப வந்து பிரமாதமா வச்சிருக்கார். நடிகன்னா உடம்பு வேணும் இல்லையா? நல்லா வச்சிருக்கார். ஆனா எல்லாமே இடுப்புக்கு மேல தான். இடுப்புக்கு மேல உடம்பு வந்து கின்னுன்னு இருக்கு. ஆனா இடுப்புக்கு கீழ ரொம்ப பலகீனமா இருக்கு." அந்த வித்தியாசத்த தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு, இவரு வந்து இந்த நடிக்கிறதுக்காக பண்ண ஆர்வத்துல போய் ஜிம்முக்கு போனாரு. உடம்ப டியூன் பண்ணாரே தவிர, அகத்தை டியூன் பண்றதுங்கிறது எக்ஸ்பிரஷன்லாம் வந்து விதவிதமாலாம் வந்து பண்ணி பார்த்திருக்காரு. போட்டோ ஷூட்லாம் நடத்தியிருக்காரு. அதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா, அந்த மனதை டியூன் பண்றது இருக்குல்ல, சிந்தனையை டியூன் பண்றது இருக்குல்ல, அந்த அகம் சார்ந்த விஷயங்கள டியூன் பண்றது இருக்குல்ல, அதுல குறைபாடுகள் இருந்தது. அப்ப நான் சொன்னேன், "இது வந்து இந்த ஒரு ப்ராசஸ்க்கு ஊடாக இதை நீங்கள் வந்து செய்ய முடியும்." அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சேன். அப்ப என்னன்னா, இப்ப நாடக பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இத தந்துராது. உத்தரவாதத்தை தந்துராது. அதனால தான் நான் சொல்றேன். வெறுமனே வந்து உடற்பயிற்சி மட்டுமல்ல, அல்லது மனப்பயிற்சி மட்டுமல்ல, அல்லது குரல் பயிற்சி மட்டுமல்ல. அவற்றை நான் என்னுடைய அகம் சார்ந்த விஷயங்களோடு எவ்வாறு பொருத்துகிறேன் அப்படிங்கிறத பொறுத்தும் அது வந்து இருக்கு. அதனால நாடக பயிற்சிகள்ங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஒரு திட்டம் அதற்கு தேவையாக இருக்கிறது. ஒரு முறையியல் அதற்கு தேவையாக இருக்கிறது. முறை சார்ந்தும், முறை சாராத முறையிலும். முறையற்று அப்படின்னு சொல்லல. முறை சாராத முறையிலும் கூட நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன். நீங்க வந்து போய் ஒரு 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 வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணி அல்லது வந்து ஒரு தியேட்டர் ஸ்கூலுக்குள்ள போயி அந்த முறை இயலின்படி கற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு பகுதி. இன்னொன்று வாழ்வியல் அம்சங்கள்ல அந்த கற்றுக்கொள்ளும் நடிகன் அப்சர்வ் பண்றது. அப்சர்வேஷன். அத அப்சர்வ் பண்ண விஷயத்த நீங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறீங்க? எப்படி செரிக்கிறீர்கள்? உங்களுடைய மனம் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி செரிக்கிறது என்பதற்கு ஒரு பயிற்சி தேவையா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு முறையியலை நாம நடிப்பு பயிற்சி முறையினூடாக, நாடக பயிற்சி முறையினூடாக அடையலாம். நான் ஒரு ஒரு வளாக அரங்கை தொடர்ச்சியாக 17 ஆண்டுகள் பரிசோதனை முயற்சியில் செய்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்கிற முறையில ஒன்றை சொல்ல விரும்புவேன். இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களினுடைய ஆளுமையில், வெளிப்பாட்டு முறைமையில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க பல மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. இத நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட பார்த்திருக்கேன். நான் தன்னம்பிக்கையை தந்திருக்கு. எனக்கு அது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து சிறந்த நடிகர்களை நான் உருவாக்கி இருக்கிறேனா? என்ட்ட இருந்து நல்ல மிகச்சிறந்த தமிழ் நாடகத்திற்கான நடிகர்கள் உருவாக்கி இருக்கிறார்களா? என்பதை விட ரொம்ப முக்கியம். என்னிடமிருந்து உருவான இந்த பயிற்சியின் ஊடாக உருவான இளைஞர்கள், மாணவர்கள் வாழ்க்கையை எவ்வாறு எதிர்கொள்வதற்கான திறனை பெற்றார்கள். அப்ப அதுல அ மொ த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடைந்து, தன்னை குறித்த ஒரு பெருமித உணர்வோடு வெளியே சென்றவர்கள், இன்றைக்கு வாழ்க்கையை அதன் வழியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதைப்போல பல அம்சங்களை கற்றுக்கொண்டவர்கள். வாழ்க்கையினுடைய சிக்கல்களில், இந்த சிக்கல்களிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பதை கற்றுக்கொண்டவர்கள் இந்த பயிற்சியினூடாக அதை பெற்றிருக்கிறார்கள். இப்படி பல அம்சங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். இப்ப அதனால ஒரு நாடக பயிற்சி என்பது ஒரு 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 நடிகனை உருவாக்குவதற்கான பயிற்சி என்பதையும் பார்க்க, நாடக பயிற்சிகள் ஒரு உணர்வுள்ள, ஒரு அழகியல் உணர்வுள்ள, அல்லது சொரணை உள்ள, அல்லது அ அறம் சார்ந்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதனை உருவாக்குவதற்கான பயிற்சியாக இருக்கிறது. நாடகம்ங்கிறதும் அதுதான். மகிழ்விப்பது என்பது நாடகத்தினுடைய ஒரு அம்சம். அது மட்டுமல்ல. நாடகம் கல்வி அளிப்பது. நாடகம் உணர்வை தருவது. உங்கள்ட்ட பேசாமல் பேசுவது. நாடகத்தில் பேசாத வசனங்களின் ஊடாக
அல்லது அசைவுகளினூடாக அல்லது நாடகம் வெளிப்படையாக வெளிப்படுத்தாத பல அம்சங்களினூடாக பல விஷயங்களை கடத்துவது. அதனாலதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நாடகத்தை பார்க்கிற போது, இந்த மாதிரியான கலைகளில் ஈடுபடுகிற போது, நம்முடைய மனது கரைகிறது. நம்முடைய உணர்வு கரைகிறது. வேற எங்கெங்கேயோ டிராவல் பண்ணுது. சஞ்சாரமாகிறது. சஞ்சரிக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேஜிக்க நிச்சயமாக நாடக பயிற்சிகள் வந்து தரும். அப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடங்களில், அப்படியான பயிற்சிகளில் அ ஈடுபடுவது, தொடர்ச்சியாக இந்த பயிற்சி முறைமைகளில் ஈடுபடுவது என்பது ரொம்ப அவசியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன். ஆ நம்ம இங்கொன்றும், அங்கொன்றுமாக பல விஷயங்கள பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆ இந்த அ ஒரு அனுபவம் சார்ந்த உரையாக நான் இதை வைத்துக் கொண்டேன். நான் மிகவும் கோட்பாடு சார்ந்த விஷயமாக நான் இது பேசல. அ என்றபோதும் இதற்கு செவிமடுத்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். நாடகத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோருக்கு வாழ்த்துக்கள். நாடகத்தில் முதலாவதாக காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வரவேற்புகள், வணக்கங்கள். நன்றி.